ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக் அமலா கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பாய்ப்புண் வயிற்று புண்ணை குணப்படுத்தும் மணத்தக்காளி கீரையில் ஒரு துவையல் செய்ய போகிறோம். இப்போ நம்ம தோட்டத்தில் இயற்கையாக விளைஞ்ச மணத்தக்காளி கீரையை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கீரையை ஆஞ்சி சுத்தமான தண்ணியில் 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதனோட அளவு வந்து 200 கிராமு. இது கூட சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 4 வரமிளகாய், 2 பூண்டு பல், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டை பொடியாக நறுக்கி எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்குறோம். அடுத்து காஞ்ச மிளகாய் போட்டு 1 நிமிஷம் வதக்கணும். அதுக்கப்புறம் புளியை போடுறோம். அதுவும் 1 நிமிஷம் வதங்கின பிறகு கட் பண்ண தக்காளியை போட்டு சுருண்டு வர அளவுக்கு வதக்குறோம். அடுத்து கீரையை ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம். அதில் தண்ணி சுண்டுற அளவுக்கு தான் வதக்குறோம். ரொம்ப சுண்டணும் அவசியம் இல்லை, ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை. மீடியமாக வதங்கி இருந்தாலுமே போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் தொக்கு அரைச்சி தாளிக்கக்குள்ளே எண்ணெயிலே அது நல்லா வதங்கிடும். இந்த மணத்தக்காளி துவையில் சாதாரணமாக சுட சாதத்தில் அப்படியே சாப்பிட்லாம், கஞ்சிக்கு தொட்டுக்கலாம், சாம்பார் சாதத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஃபேன் காற்றுல ஆற வைக்கிறோம். ஆறின பிறகு எடுத்து ஜாருக்கு மாற்றி அது கூட உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். இப்போ மணத்தக்காளி துவையல் வந்து தாளிக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்க்குறோம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்க்குறோம். இதை வதக்கின பிறகு இப்போ அரைச்ச மணத்தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு அதன் பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மறுபடியும் நல்லா ஹையில் லோவில் வச்சு நம்ம வதக்கணும். வதக்கின பிறகு கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிட்டு நல்ல வாசனை வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரைக்கும்போது இருந்த கலர் பச்சையாக இருந்துச்சு. இப்போ தாளித்து நம்ம எடுக்கக்குள்ளே கலர் நிறம் மாறி வந்துடுச்சு. இப்போ இது சூப்பரான துவையலாக மாறிடுச்சு. மணத்தக்காளி கீரை கிடைச்சா நீங்களும் இந்த மாதிரி துவையல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா நோய் இல்லாமல் வாழ்வீங்க. ஜாக் அமலா கிச்சன் பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாக் அமலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.